ஓம் சாய்ராம். பாபா சொல்லும் குணநலன்கள் உங்களிடம் இருக்கின்றதா? அதாவது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 34வது பாடலுக்கான விளக்கத்தை பாபா கொடுக்கும்போது, அதுல பாபா குரு சிஷ்ய உறவு பத்தி ரொம்பவும் அழகா சொல்லியிருக்காரு. குருவுக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நானா சாஹேப் பாபாவுக்கு மசாஜ் செய்யும் போது இத பத்தி பாபா சொல்லியிருக்காரு. சேவை அப்படின்றது சாதாரணமா மசாஜ் செய்யறது மட்டும் கிடையாது. உண்மையான சேவை அப்படின்றது தன், மன், தன். அதாவது உடல், மனம், உடைமைகள் இல்ல சொத்துக்கள் இது எல்லாத்தையும் குரு கிட்ட முழுமையா சமர்ப்பணம் பண்றது. அதனால நாம குருவுக்கு சேவை செய்றோம் அப்படின்ற அந்த உணர்வே இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்முடைய உடல ஏற்கனவே அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியாச்சு. அப்போ அது அவருடைய சொத்து. நான் உங்களுக்கு சேவை செய்றேன் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம, உங்களுக்கு சொந்தமான இந்த உடல உங்களுக்கே சேவை செய்யறதுக்காக வச்சிருக்கேன்ற அந்த எண்ணம் இருக்கணும். அதுவே உண்மையான சேவை அப்படிங்கிறாரு. அதே போல ஒரு குச்சிய நிற்க வச்சோம் அப்படின்னா, அது அப்படியே விழறது மாதிரி குரு கிட்ட முழுமையா சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும். நான் ஒண்ணுமே கிடையாது. நான் வெறும் பூஜ்யம் தான் அப்படின்னுட்டும், குருவே எல்லாமும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும்ங்கிறாரு. அதே போல, இப்ப நம்ம பாபா கிட்ட நெறைய கேள்விகள் கேட்போம் இல்லையா? அத பத்தியும் பாபா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, குருவ கேள்வி கேட்கிறேன்ற பேர் வழி, அவர சிக்க வைக்கிற எண்ணத்தோட கேள்விகள் கேட்கக்கூடாது. அதே போல, சும்மா பொழுதுபோக்குக்காக கேட்கறதும் கூடாது. உண்மையில ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டு கேட்கணும் அப்படின்னா, பணிவோட அந்த கேள்விய கேட்கறதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி குரு சிஷ்ய உறவ பத்தி பாபா கொடுத்த விளக்கம் ரொம்பவும் அழகானதும் ஆழமானதுமா இருக்கு. இப்போ பாபா சொல்ற இந்த குணநலன்கள் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்றத நாம சிந்திப்போம். நன்றி. ஜெய் சாய்ராம்.